நேற்று ஃபுல்லாகவும் மதியானமே இறந்துட்டான்ட்டு இங்கே இறக்கலைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஒரு அரசு கலெக்டர் கூட இந்த வரைக்கும் தஞ்சை மாவட்ட கலெக்டர் கூட எங்களை வந்து சந்திக்கலை. அதுவே எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாகவே இருக்குது. இந்த பிள்ளையும் கஷ்டத்தை கொடுத்துட்டு பணத்தையும் இழந்து இந்த இடத்துல நாங்கள் தவிச்சிக்கிட்டு நிற்கிறோம். இந்த நிமிஷம் இந்த செகண்டு கூட யாரும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு செகண்டு கூட சாப்பாடு இல்லை. அந்த ஒரு 2 மணிக்கு எங்களுக்கு 2 மணிக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போலீஸில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த போலீஸ் அப்போ ஒரு 20-30 போலீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள்கிட்ட பாடி எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் நாங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு அதிகாரி கூட வரலையே. போலீஸு தான் இருக்காங்க தவிர ஒரு அதிகாரிகள் ஒரு ஒரு கல்வித்துறையிலேருந்து ஒரு அதிகாரியோ ஒரு ஃபோனோ எதுவுமே கிடையாது சார். ஒரு அமைச்சரோ யாருமே வரல சார். ஒரு முதலமைச்சர் ஒரு ஆறுதல் ஒரு செய்தி சொல்லாமல் இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் சார். இந்த நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்கு. இப்போ அந்த போலீஸும் கூட கவனிக்கல. இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டு பார்த்து அந்த ஸ்கூலையும் சரி பண்ணணும். திருப்பி உள்ள படிக்கிற பசங்களும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சார் அந்த ஸ்கூலில். முத்துக்குமார் 4 நாள் ஆகிடுச்சு சார். நீயோட இது வரைக்கும் ஒரு மந்திரியோ ஒரு கலெக்டரோ யாருமே அரசியல்வாதிகளோ சென்னை வரைக்கும் இந்த செய்தி சென்று விடும், தமிழ்நாடு முச்சுவிடும். ஆனால் யாருமே வந்து இதுக்கு ஒரு ஆறுதலோ அன்புமணியை தவிர யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. 3 ஆஸ்பத்திரி கொண்டு வந்து 4வது ஆஸ்பத்திரியில் என்ன காமாட்சியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி மெடிக்கல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் கொண்டு வந்து சொல்லணும்னா நேற்று கொண்டு வந்தாச்சு. நேற்று கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோன்னா நேற்று முச்சூடு வச்சுருந்து நைட்டு 2 மணிக்கு இறந்துட்டார். உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 15-25 பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல். ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். ஏன்னா 25 பேரை அடித்தது சார். ஆனால் அவங்க வந்து 15 பேரை தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரை தான் உங்கள் மீடியாவிலே காட்டுறாங்க, பாக்கி யாரையும் காட்டவே இல்லை. இவங்க ஏன் 2 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே பாடியை வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க? அதுக்கான விட எங்களுக்கு கிடைக்கணும். கலெக்டரும் கல்வித்துறை மந்திரி இங்கே தான் இருக்காங்க. கல்வித்துறை மந்திரி கலெக்டர் இங்கே இருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர் எல்லாரும் வரணும். வந்து எங்களுக்கான உரிய நீதி கிடைக்கணும். கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டது எங்கள் வக்கீல் மூலமாக எல்லா ஆதாரமும் எங்களுக்கு கிடைத்து எங்களுக்கான நீதி அவங்களுக்கு அரசாங்க வேலை பண்ணி அதான் சொல்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் அவனுக்கு கொலை வழக்கு 15 பேரையும் பதியணும். பாக்கி இன்னும் எத்தனை பேர் அடித்தாங்கங்கிறத வந்து எத்தனை பேர் அடித்தாங்கங்கிறத ஆதாரத்தை அடித்த மேட்டக்கிட்டு பாக்கி பேரை கைது பண்ணணும். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணணும். பாக்கி சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணணும். கைது பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா 50 லட்சம் நிவாரணம் வழங்கணும். ஏன்னா இதுதான் எங்கள் கோரிக்கை. இதை வந்து எங்கள் கலெக்டர் வந்து கல்வி மந்திரி வந்து எங்களுக்கு வந்து இது உத்தரவாதம் தரணும். தந்தால் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி வாங்குவோம்.